அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு சின்ன பதிவு. இந்த சின்ன பதிவுக்கு காலையில் 8 மணிலேருந்து இப்போ 2 மணி வரைக்கும் உட்காந்துருக்கேன். 2:15 வரைக்கும் 2:11 வரைக்கும் உட்காந்துருக்கேன். இந்த சின்ன பதிவுக்கு ஒரு 3000 காயின் சும்மா லைட்டான பார்க்கலாம். அப்படி இந்த இருக்கும் ஒரு டப்பால் 3000 காயின் இருக்குதுல. இந்த 3000 காயினில் நான் இதை செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதனோட ரேட்டை வெப்சைட்டு பேரை காமிக்காமல் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 1993 நொய்டா மின்ட்டு 100 ரூபா, மும்பை மின்ட்டு 3500 ரூபா, கொல்கட்டா மின்ட்டு 500 ரூபா, ஹைதராபாத் மின்ட்டு 5000 ரூபா. இந்த ஹைதராபாத் மின்ட் இன்னும் 10,000 15,000 போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யார்கிட்ட இருந்ததுன்னா கொடுக்காதீங்க, எனக்கும் தராதிங்க. உங்களுடைய சேஃப்டியில் வச்சுக்கோங்க, பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அந்த ஒரு நாணயத்தை விற்று எத்தனை கோடி சம்பாத்தி பண்ணிட்டு போறிய. வெரி 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 ரேர் காயின். இதுக்கு ரேட்டை பற்றி நினைக்காதீங்க. இது கிடைக்காது. இப்போ இந்த 5000 கொடுத்தாலுமே இங்கே எதிர்பார்க்குற குட் கண்டிஷன் கிடைக்காது. எப்படி இருக்குன்னு வருங்க, மின்ட்டு எப்படி இருக்குன்னு வருங்க. இந்த மின்ட்டை பார்த்துக்கிட்டே நான் ஒரு மின்ட்டை காமிக்க, இதையும் பாருங்கள். இந்த மின்ட்டு எப்படி இருக்குது? 1993 கீழே மின்ட்டு தெரியுதா? 5 ஸ்டார் இருக்கா வரிசைக்கா? வலைத்தளத்தில் நீங்கள் 5000க்கு வாங்கின காயினை பாருங்கள். ஒரிஜினலாக ஃபேக்கானு தெரியாது. நான் இன்னும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். 5 ஸ்டார்னால் 5 முனைகள் இருக்கணும். அந்த 5 முனைகளே இதில் இருக்காது. 3 முனை தான் தெரியுது. ஒன்று இதாக உருவாக்கியிருக்கணும். ஏதாவது அங்கிட்ட இங்கிட்டமாக இழுத்து விட்டு பற்ற வச்சு ஹைதராபாத் மாதிரி உருவாக்கியிருக்கணும். அந்த ரேட்டு 5000 ரூபா. மும்பை இருந்ததுன்னா 3500 ரூபா. அதை காமிச்சது போதும், அதை எடுத்து வச்சுருவோம். நானும் ஒரு காயின் கலெக்டருங்கிற பேரில் உங்களுக்கு ஒரு காயினை அறிமுகப்படுத்துகிறேன். 93 ஹைதராபாத் மின்ட்டை பாருங்கள். மின்ட்டை எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி பார்க்கணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. 1993 மும்பை மின்ட்டு 5 ஸ்டார் இருக்கா வரிசைக்கா? சூப்பர் குட் கண்டிஷன். 1993 ஸ்டார் மின்ட்டு. எந்த சந்தேகமும் நீங்கள் பட வேண்டாம். 100% ஒரிஜினல் காயின். அதில் எந்த சந்தேகமும் டவுட்டே நீங்கள் பட வேண்டாம். இது நீங்கள் ஃபேக் காயினாக இருந்துச்சுன்னா நான் இதோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன். என்னிடமே நீங்கள் திரும்பி கொடுத்துடலாம். ஒரு அரை செகண்டில் உங்கள் பணம் உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துருவேன். இன்றைக்கி முதுகுத்தண்டு ஒடியை இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டு காலையிலேருந்து எந்த பதிவும் போடாமல் எந்த பார்சலும் போடாமல் இதுலேயே உட்காந்து அவ்வளவும் தெளிச்சிருக்கேன். 97 2007 ஒரு 7 காயின் யூஎன்சி கிடச்சிச்சு. இது ஃபுல்லாக யூஎன்சி காயின். சும்மா ஒன்று எடுத்து காமிக்கிறேன். ஒரு 7 காயின் மட்டும் யூஎன்சி கிடச்சிச்சு. இதில் இன்னும் 1000 காயினுக்கு மேலே இருக்குது. இது குட் கண்டிஷனாக யூஎன்சியாக பளிச்சுன்னு இருந்துச்சு உள்ள. அப்படியே எடுத்தேன். அதில் இது ஒரு காயின் யூஎன்சி கிடச்சிது. காந்தி தண்டி யாத்திரை, தண்டி மார்ச். நல்ல குட் கண்டிஷனோட அதில் ஒரு காயின் கிடச்சிது. அது நொய்டா மின்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். கொல்கட்டா மின்ட்னா ரேரு. இது ஹைதராபாத் மின்ட்டு. இல்லைங்க வாரேன். நொய்டான்னு சொல்ல முடியல, ஹைதராபாத்னு சொல்ல முடியலையா? நொய்டா தான், நொய்டா மின்ட்டு தான். சைடில் லேசாக சிம்பிள் இருக்குது. இது வேணுமா தான் வாங்கிது. இது யூஎன்சி அவ்வளோதான். அதில் வேறு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காலாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு கம்மாமரேட்டிவ் காயின்ஸ் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இது மற்றது சொல்லிடுவோம். இது ஹைதராபாத் மின்ட்டா, அதுக்கடுத்து ஒரு நொய்டா மின்ட்டு, அதுக்கடுத்து ஒரு நொய்டா மின்ட்டு, அதுக்கடுத்து ஒரு கொல்கட்டா மின்ட்டு, அதுக்கடுத்து ஒரு நொய்டா, அதுக்கடுத்து ஒரு கொல்கட்டா,
அதுக்கடுத்து ஒரு கொல்கட்டா, அதுக்கடுத்து ஒரு கொல்கட்டா. கொல்கட்டா மீண்டும் மட்டும் 4 காயின் இருக்குது. 1 2 3 4 இந்த லைன் ஃபுல்லாக கொல்கட்டா மீன். மேலே இருக்கிறது நொய்டா தான். 1 2 3 மும்பை கூட கிடைக்கல 4. அந்த நான் மொத்தம் 12 காயின் வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஹைதராபாத் மின்ட்டு, 4 கொல்கட்டா மின்ட்டு, பாக்கி ஒரு 7 முன்னாங்க 12 தானே. பாக்கி 7 நாணயமும் நொய்டா மின்ட்டு. வேண்டும் என்பவர்கள் என்னென்ன வாங்கிக்கலாம். என்ன விலை சொல்லாமல் போயிட்டார அப்படின்னு நினைக்காதீங்க. விலை கொஞ்சம் காஸ்ட்லி தான், நீங்கள் எதிர்பார்க்குற விலையெல்லாம் இல்லை. விலை காஸ்ட்லி தான். ஒரு வெரி வெரி ரேர் காயின் நான் சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட இருந்தாலும் யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சொல்கிறேன். யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க, கிடைக்காது. கையில் விட்டு போயிடுச்சுன்னா கிடைக்காது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வலைத்தளத்தில் இன்றைய ரேட்டையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இது எவ்வளோ ரேட்டு, மும்பை மின்ட் எவ்வளோ ரேட்டு, கொல்கட்டா மின்ட் எவ்வளோ ரேட்டு, நொய்டா மின்ட் எவ்வளோ ரேட்டுங்கிறதையும் காமிச்சிட்டேங்க. அதையும் பார்த்துக்கிட்டு இது வேணும்னா மட்டும் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து பதிவுக்கு வந்தால் போதும். வணக்கம்.